வெல்கம் டு சினிமிஸ்ட் வித் பரத். இன்னைக்கு என்ன டாபிக்கை பத்தி பேசலாம்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன். ஸோ உங்களுக்கே தெரியும் எலெக்ஷன் வருது அப்படின்ட்டு. ஸோ ஏப்ரல் 23 எலெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கட்சிக்கு சார்பாகவும் அந்த கட்சிக்கு சார்பாகவும் அப்படின்னு நான் பேச வரல. இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இல்லை. ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுங்க. அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல தலைவரை கொண்டு வரது உங்களோட ஓட்டுனால தான் இருக்கு. ஸோ நீங்க போயிட்டு ஓட்டு போடுங்க. ஏன்னா 2021 எலெக்ஷன்ல வெறும் 70+% தான் ஓட்டு வந்து, ஸோ ஒரு 100% ஒரு 90+ கிட்ட நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் ஒரு நல்ல தலைவரை உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அதுதான் உண்மையான எலெக்ஷனா நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் 2 பார்ட்டிஸ் தான் எப்பவுமே. 2 கட்சி தான். ஏன் இன்னமும் அந்த 2 கட்சியே பிடிச்சிருக்காங்க? ஏன் புதுசா வர விட மாட்றாங்க? ஏன் புதுசா வந்தா அவ்வளோ தடுக்கிறாங்க? முன்னாடி இருந்தவங்க அத பண்ணதுனால, அவங்க பண்ண சாதனைகள், அவங்க நெறைய பண்ண போராட்டங்கள், அதனால தான் அந்த 2 கட்சி இன்னமும் பேர் நிக்குது. நீங்க அண்ணாதுரையா எடுத்துக்கங்க, எம்ஜிஆரா எடுத்துக்கங்க, கலைஞரா எடுத்துக்கங்க. அவங்க எல்லாருமே நமக்கு செஞ்சது நெறைய. 1967 அண்ணாதுரை வின் பண்ணாரு. ஆனா அவரு எதிர்த்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை. காங்கிரஸ வின் பண்ணி அவரு ஃபர்ஸ்ட் டைமா சிஎம் ஆகுறாரு. ஸோ நெறைய போராட்டங்கள கடந்து அவர் வந்திருந்தாரு. நெக்ஸ்ட் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலா அவரு இந்த பார்ட்டில இருந்து தான் எடுத்து போனாரு. டிஎம்கேல இருந்து தான் அவரு தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. அவருக்கு செட் ஆவல அப்படின்ற மாரி. அதுல மாறி அவரு என்னென்ன மக்களுக்கு செஞ்சாருன்னா, அவரோட அரசு பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கான அரசு. பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. எளிய வகையில யூனிஃபார்ம்ஸ், ஷூஸ் இதெல்லாமே அவங்க ஃப்ரீயா குடுக்குற மாரி இது பண்ணியிருந்தாரு. ஸோ டிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாதுரையோட பேரு. அவர் பண்ண சாதனைகள். அதனால தான் அந்த உதயசூரியனா இருக்கட்டும். ஸோ அப்படியே கட் பண்ணீங்கன்னா, கருணாநிதி. இங்க பார், என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. ஸோ இவருமே மக்களுக்காக நெறைய பேர் நின்னுருக்காரு. நம்ம படிக்கிறதுக்காகவும், நம்ம படிச்சிருக்கோம்னா அவர்தான் அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலையும், கவர்மெண்ட் காலேஜையும் நல்லா பெருசுபடுத்துனாரு. ஸோ ஃப்ரீயா மெடிக்கல் கிடைக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு ஃப்ரீயா மெடிக்கல்ஸ் போகணுன்றதுக்காக நெறைய டெவலப் பண்ணாரு. ஐடி செக்டார்ல நெறைய டெவலப் பண்ணாரு. இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணதுனால தான் இன்னமும் அந்த 2 கட்சி பேர் வாங்கி நிக்குது. பரம்பரையா அந்த 2 கட்சிக்கு மட்டுமே ஓட்டு போடுறதுக்குன்னு நெறைய பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ புதுசா வர கட்சிகள பத்தி பேசலாம். புதுசா பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ வரலாம். யார் வேணா அரசியலுக்கு வரலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுல யாரெல்லாம் நல்லது பண்றாங்களோ, அவங்க அரசியலுக்கு வரலான்றது தான் எல்லாரோட எண்ணமும். யார் வந்தாலுமே ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஏதோ ஒரு பிரச்சனை வரும். என்ன வேணாலுமே வரலாம். ஆனா அது என்ன பிரச்சனை வந்தாலுமே, இப்போ அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சாலுமே, தோத்தாலுமே மக்களுக்காக நிக்கிறாரா? அதுதான் மெயின். தண்ணி ஒருத்தன் படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடைச்சு வரான் தளபதி. ஸோ அது அவர் நல்லா பண்ணாலுமே போதும்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்டரா அவரு இருந்தாலுமே, அவரு பப்ளிசிட்டி எடுத்துட்டு அகைன் பாலிடிக்ஸ்ல உள்ள வராரு. பாலிடிக்ஸ்ல உள்ள வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வராரு. வா மைக்கேல் வந்துட்டு இல்ல உன்ன மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்கே வந்திருக்காங்க தெரியுமில்ல. சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க நெறைய பேர் பேசுறத வந்து நானு சும்மா அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவரு இப்பதான் வந்தாரு. வந்தோனே சிஎம் சீட்ல தான் உட்கார்றாரு. இவருக்கு என்ன தெரியும்? மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதியிலும் இவரு போய் பார்த்துருவாரா? எதனா சண்டை நடந்துனா உடனே இங்க ஒரு பிரச்சனை நடந்துன்னே இருக்கும். அகைன் பார்த்தா இன்னொரு தொகுதியில இன்னொரு பிரச்சனை நடக்கும். எல்லாத்துலயுமே இவரு போய் பார்த்துருப்பாரா? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அப்படின்றத கேட்கறத நெறைய பேர் பார்த்துருக்கேன். எனக்கு என்னன்னா, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தான். ஆனா, அவரு இன்னொரு கட்சியோட இதுல முன்னிலையில வந்து யாரும் நிக்கல. அவரா தனக்குன்னு ஒரு கட்சிய அவரே ஆரம்பிச்சாரு. அவருக்கு அலைன்ஸ் வரல. அது எல்லாமே செகண்டரி. அத பத்தி நான் போவே விரும்பல. சீமான் சாருமே சரி. சீமான் சாரு எவ்வளவோ பேசியிருக்காரு மக்களுக்காக. எவ்வளோ தனிச்சு நின்னுருக்காரு. இத்தன வருஷம் ஆகியும், அவர் வந்து அவரோட இடத்துலருந்து மாறாம இருக்காரு. அவர் நெனச்சா மாறியிருக்கலாம். முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? எனக்கு காசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மாறிருக்கலாம். ஆனா, அந்த மனுஷன் நான் தனியா தான் நிப்பேன். என் மக்களுக்காக நிப்பேன்ட்டு இத்தனை எலெக்ஷன் தாண்டி அவரு தோத்தாலுமே மக்களுக்காக தனியா நின்னு போராடுறாரு. ஸோ அவர் நெனச்சிருந்தாருன்னா எப்பயோ போயிட்டு அலைன்ஸ் வச்சுட்டு அவருக்கான காச அவர் வாங்கின்னு போயிருக்கலாம். திமுக கூட கூட்டணி இருக்காதுன்னு திரு கமலஹாசன் சொல்வாரா? சொல்லிட்டா போச்சு. ஆனா அவர் அத பண்ணல. இப்ப இருக்க உங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக்ல இப்ப யாருமே உங்கள அடிச்சுக்க முடியாது. டிஎம்கே தான் இப்போதைக்கு இருக்கிறதுல எல்லாருக்குமே ஓட்டு போடுங்க. எல்லாருமே உங்களுக்கு புடிச்சிருக்கா ஓட்டு போடுங்க. தலைவர் வந்தாருன்னா நல்லா பண்ணுவாரு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா ஓட்டு போடுங்க. ஸோ எத யோசிச்சு மக்கள் ஓட்டு போடணும்னு நான் நெனைக்கிறேன்னா,
ஃபர்ஸ்ட் இப்ப இருக்க முதல்வர் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை கரெக்டா முடிச்சாரா? 5 வருஷத்துலயும் அது கரெக்டா கடைபிடிச்சாரா, ஃபாலோ பண்ணாரா, இல்ல லாஸ்ட் 1.5 வருஷத்துல ஃபாலோ பண்ணாரா அப்படின்றது இருக்கு. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அப்புறம் இந்த போதைப் பொருட்கள்லாம் தடை செய்யப்பட்டதா, இதெல்லாமே பார்த்து யோசிச்சு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா 23ஆம் தேதி எல்லாருமே போயிட்டு ஓட்டு போடுங்க. ஒரு விரல் புரட்சியே